தயிர் உப்புமா பண்ணுறதுக்கு ரவை இதில் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அளவு பார்த்து எடுக்கிறதுக்காக தான் நான் கப்பில் எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம் ரவை, இதில் 1 கப் இருந்தது. தயிர் 200 கிராம் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, மல்லித்தலை எடுத்திருக்கேன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ரவையை வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அதுக்கப்புறமா ரவையை வறுக்கிறப்ப நல்லா மணம் வரும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ வறுத்தாச்சு. இதில் 1 கப் ரவை போட்டேன். ஒன்றுக்கு 2 கப் தண்ணி, அந்த அளவு தான் இது. இப்போ தேவையான உப்பு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுறணும். இல்லைன்னா ஒரு பக்கம் உள்ளேலாம் கட்டி கட்டியாக பிடிச்சி வேகாமல் இருக்கும். அதனால் நல்லா கிளறி விடுங்க. தண்ணி ஊற்றிட்டு மொத்தமாக தண்ணி ஊற்றி கிளற முடியல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறுனா கட்டி இல்லாமல் வந்துடும். கொஞ்ச நேரத்தில் நல்லா கெட்டியாயிருச்சு. அடுப்பு சிம்லே இருந்தால் தான் ரவை வந்து வேகும். இல்லைன்னா சீக்கிரமாக தண்ணி வெற்றி ரவை வேகாமல் போயிடும். அதனால் சிம்லே வச்சு வேக வைங்க. இந்த பக்குவத்துக்கு வந்ததுமே மூடி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். அப்போ தான் நல்லா அந்த ரவை வந்து நல்லா மலர்ந்து வெந்தா போல் இருக்கும். இல்லைன்னா அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது அப்படியே தெரியும். அதுக்கப்புறமா நம்ம தாளித்து இதில் ஊற்றிக்கலாம். உப்புமா வந்து நல்லா கெட்டியாயிருச்சு, நல்லா வெந்தும் இருக்குது. இப்போ இதில் நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஆற வச்சுக்கிறணும். அப்போ தான் நம்ம தயிர் கம்மியாக ஊற்றினாலும் நிறைய தயிர் இருக்கிற மாதிரி தெரியும். இது சூட்டோடையே நம்ம தயிர் ஊற்றிட்டோம்னா தயிர் ஊற்றுனதே தெரியாது. அதனால நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தயிர் சேர்க்கணும். இது உப்புமாக்கு மட்டும் இல்லை, சேமியா உப்புமா, தயிர் சாதம், இந்த மாதிரி எது நம்ம தயிரில் செஞ்சாலுமே நல்லா ஆற வச்சுட்டு நம்ம தயிர் கலக்கணுன்னா தான் கரெக்டாக இருக்கும். அந்த தயிர் ஊற்றின தெரியும். மாதிரி நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் தாளித்து ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதும் பச்சை மிளகாய், இஞ்சி, அவ்வளோதான். ரொம்ப கருக விடக்கூடாது வெங்காயத்தை. இந்த அளவுக்கு போதும். இப்போ இதை ரவையில் ஊற்றிடலாம். கொஞ்சம் மல்லித்தலை. உப்பு பத்தலைன்னா நம்ம தயிர் சேர்க்குறப்ப உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கணும். அவ்வளோதான். சூப்பராக தயிர் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதை லஞ்சுக்கு கூட கொடுத்து விடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே போல் தயிர் உப்புமா நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும்.